உங்களுக்கு, உங்க பையனுக்கு, உங்க பேரனுக்கு அடுத்தது இன்னொருத்தன் வருவான். அவனுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கீங்க. என்ன ஆட்சி நடக்குது? நீங்க மாறவே மாட்டீங்களா? மக்கள் உங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த வாட்டி தெரியும். 26ல தெரிய போகுது உங்களோட தண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறப்போகுது. தாத்தாக்கு அதே குத்புத்தி தான். எம்ஜிஆரோட சீட்ட புடுங்கி உட்காந்துக்கிட்டாரு. அங்க இருக்கிற கலெக்டர் எல்லாம் சேர தள்ளி விட்டுட்டு, அந்த சேர்ல இவங்க ஏறி உட்காந்துக்கிட்டு கை தட்டிட்டு வந்துட்டாங்க. கேலரியில உட்கார போறதுக்கு இவ்வளோ சீன் எல்லாம் போட்டு போனாங்க. அந்த மந்திரிங்க அவங்களுக்கு தொடையில டஸ்ட் பட்டுருச்சாலும் தொடச்சி விடுறாங்களாம். என்னங்கய்யா பண்ணுறீங்க? எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஓசி பஸ் கொடுத்துட்டீங்கள, அதனால் எங்களோட ஓசி சீட்டில் ஏறி உக்காந்துக்கிட்டு, எங்கள் சீட்டு அது எங்களோட சீட்டு, அந்த சீட்டில் ஏறி உக்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு, உங்கள் பையனுக்கு, உங்கள் பேரனுக்கு அடுத்தது இன்னொருத்தன் வருவான். அவனுக்கும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கீங்க. என்ன ஆட்சி நடக்குது? எப்போ மாற போகிறீங்க? நீங்கள் மாறவே மாட்டீங்களா? மக்கள் உங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த வாட்டி தெரியும். 26ல தெரிய போகுது உங்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறப்போகுது. ஏய்யா போனீங்க, அப்பா பின்னாடி நின்றியா? கேலரியில் நின்று கை தட்டினியா? சந்தோஷமா காலை அடக்கிறவங்களெல்லாம் பார்த்தியா? கை தட்டிட்டு வீடு சேர வேண்டியதானே? அதை விட்டுட்டு சேரில் ஏறி உக்காந்துக்கிட்டு, அதுவும் படித்து கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்ற பாதைக்கு போய்க்கிற ஒரு கலெக்டர், அந்த பதவிக்கு வர அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அவரோட சீட்டை பிடுங்கி உட்கார்றது எப்போவுமே அவங்களுக்கு தாத்தாக்கு அதே புத்தி தான். எம்ஜிஆரோட சீட்டை பிடுங்கி உட்காந்துக்கிட்டாரு. அடுத்தது ஓசி சீட்டில் அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது இவங்க அப்பாவும் ஓசி சீட்டில் உட்காந்துருக்காரு. தாத்தா, மகன், பேரன், புள்ள எல்லாருமே ஓசியிலேயே வாழ்ந்துருவாங்க. ஓசின்னு எங்களை தமிழக மக்களை சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஓசி சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க.